அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், கர்வ் பண்ணாமல், கன்வெர்ட் கர்வ் பண்ணாமல் ஃபைல் கொடுக்கணும் அப்படின்னா இது என்ன பண்ணலாம், ஃபைலில் போனீங்கன்னா கலெக்ட் ஃபார் அவுட்புட். கலெக்ட் ஃபார் அவுட்புட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைலில் கலெக்ட் ஃபார் அவுட்புட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். கலெக்ட் ஃபார் அவுட்புட்டில் கொடுத்து நீங்கள் கொடுக்க முடியும். இங்கே வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கணும். இது நியூ கொடுத்து இதில் வந்து பிடிஎஃப் ஒன்று வேணும் அப்படின்னா பிடிஎஃப் வேணும்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் வேண்டியது இல்லைன்னா இங்கே கொடுத்து என்ன வெர்ஷனில் வேணும், இப்போ 15 வெர்ஷனில் இருக்கனால அது 15 காட்டுது. நெக்ஸ்ட் கொடுத்து என்னென்ன ஃபாண்ட் இங்கே யூஸ் பண்ணிக்கிறீங்க இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய் நம்ம எந்த இடத்துல உங்களுக்கு சேவ் ஆகணுமோ அங்கே டெஸ்க்டாப்பில் நான் சொல்கிறேன், டெஸ்க்டாப்பில் போயிட்டு ஒரு ஸ்லாஷ் கொடுத்து, அதாவது பேக் ஸ்லாஷ் இதில் வர மாதிரியே பேக் ஸ்லாஷ் இங்கேயும் கொடுத்துட்றோம். கொடுத்து நீங்கள் என்ன நேம் சேவ் பண்ணுறீங்களோ அந்த நேமில் இப்போ இந்த மாதிரி ஒரு ஏ அப்படின்ற மாதிரி ஒரு நேம் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது ஃபாண்ட்டோட மொத்தமாக இங்கே சேவ் ஆகிரும். டெஸ்க்டாப்பில் நீங்கள் கேட்ட ஃபாண்ட்டு 2 ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம், அதோட இது எல்லாமே இங்கே சேவ் ஆகிரும். இப்படி நம்ம வந்து இதை சேவ் பண்ணிக்கலாம் ஃபாண்ட்டோட. உங்களுக்கு இந்த ஃபாண்ட்டும் அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கொடுக்குற இந்த ஃபாண்ட்டை அவங்க சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணிவிட்டு லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைல் ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த ஃபைலோட யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டு வந்து இதாகாது. இந்த ஃபாண்ட்டு வந்து என்ன ஆகாதுன்னா சேஞ்ச் ஆகாது, அவங்க சிஸ்டமில் சேஞ்ச் ஆகாது. அப்போது நம்ம ஃபாண்ட்டோட கொடுக்கணுன்னா இந்த மாதிரி மெத்தடில் ஃபைலில் கலெக்ட் ஃபார் அவுட்புட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இங்கே இந்த ஆப்ஷன்ஸை கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் ஃபார் அவுட்புட் கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட்டோட சேர்ந்து எக்ஸ்போர்ட் ஆகிரும். ஸோ அது ஒரு நியூ ஃபைலாகவே சேவ் ஆகிரும். இதை நீங்கள் தனியாக உங்கள் சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான இடத்துல. ஸோ சரி, இப்போ வந்து இந்த ஃபைலை வந்து நம்ம கன்வெர்ட் கர்வ் பண்ணிட்டோம். கன்வெர்ட் கர்வ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட்டை நம்ம என்ன ஃபாண்ட்னு தெரிஞ்சுக்க முடியாது. உங்களுக்கு இன்னொரு ஃபைல்லேருந்து ஒரு ஃபாண்ட் வந்துருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து கன்வெர்ட் கர்வ் ஆகிருக்கு. கன்வெர்ட் கர்வ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எப்படி மறுபடியும் என்ன ஃபாண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதை சுற்றில ஒரு பாக்ஸ் கொடுத்து இந்த ஃபாண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டவும் இந்த பாக்ஸவும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதை எக்ஸ்போர்ட்டில் கொடுத்து எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் இ ஃபைலில் போய் எக்ஸ்போர்ட் கொடுத்து நீங்கள் இதை வந்து நான் வேறு ஒரு ஃபைல் நேமில் சேவ் பண்ணிக்கிறேன். பி அப்படின்னு சேவ் பண்ணி ஜேபக் ஃபார்மேட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெட்டில் போய்க்கோங்க. நெட்டில் போய் அதாவது ஆன்லைனில் போய் myfont.com அப்படின்றதுல myfont.com அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா myfont.com அப்படின்ற வெப்சைட்குள்ளே myfonts இங்கே இருக்குது. myfonts.com இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இங்கே வாட்ஸ்அப் ஃபாண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். myfonts.comல இங்கே வாட்ஸ்அப் ஃபாண்ட்குள்ளே மறுபடியும் வாட்ஸ்அப் ஃபாண்ட் அதில் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருந்த ஃபைலை இங்கே அப்லோட் கேட்போம். அப்லோட் பண்ணி அது என்ன ஃபாண்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன ஃபாண்ட்டுன்னு இப்போ நான் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்லோட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் அப்லோட் கேட்கும். இதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பி அப்படின்னு சேவ் பண்ண அந்த ஃபைலை எடுத்து வரும். ஸோ இங்கே எக்ஸ்போர்ட் கேட்டிருக்கு. இதை ஆர்ஜிபி கொடுத்து இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே பி அப்படின்றது சேவ் ஆகிருக்கும். இங்கே பி அப்படின்றது சேவ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணுவோம். இந்த ஃபைல் வந்து இப்போ ஸ்டோர் ஆகும். அது ஆனதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட் கொடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இது என்ன ஃபாண்ட் அப்படின்றத இப்போ நமக்கு இங்கே வந்துடும். ஸோ இந்த ஃபாண்ட்டோட ஸ்டைல் என்ன அப்படின்றது இங்கே கிடச்சிரும்.
இதை வந்து நம்ம என்ன ஃபாண்ட்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பே பண்ணி வாங்குறதுனா வாங்கிக்கலாம், அல்லது இந்த ஃபாண்ட்டோட டவுன்லோடு எங்கே ஃப்ரீயாக கிடைக்குதோ இந்த நேமை செலக்ட் பண்ணி இதை காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் ஃப்ரீ டவுன்லோடில் போய் நீங்கள் கேட்டு இதை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இது என்ன ஃபாண்ட்டுன்றதை சொல்லிடுச்சு. பகவாஸ் சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் இருக்குது. இந்த ஃபாண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஃபாண்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே காப்பி பண்ணி இங்கே போய் பேஸ்ட் பண்ணி அந்த ஃபாண்ட்டோட நம்ம எடுத்துக்க முடியும். இந்த ஃபாண்ட் ஃப்ரீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, டவுன்லோட் ஃப்ரீ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் டவுன்லோட் ஃப்ரீயாக கிடைக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபாண்ட்டை ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணுறீங்க, இந்த ஃபாண்ட் கர்வ் பண்ணியிருக்கிறோம் ஆல்ரெடி. ஸோ இதை வந்து இந்த இடத்துல ஒரு லெட்டர்ஸ் சேர்க்கணும் அப்படின்னா இது ஃபுல்லும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபாண்ட் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியுன்றதுக்காக இதை சொல்கிறேன். ஸோ இது போல் ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அப்போ நம்ம பார்த்ததில் ஒரு டிசைன் பண்ணுறப்போ கேரக்டர் டெக்ஸ்ட் ஒன்று வந்து கேரக்டர் டெக்ஸ்ட் சொன்னோம். கேரக்டர் டெக்ஸ்ட் நார்மலாக டைப் பண்ணுறது ஒன்று கேரக்டர் டெக்ஸ்ட். அதை வந்து எப்படி பயன்படுத்துறது, இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரக்டர் டெக்ஸ்ட். இது வந்து பேராகிராஃப் டெக்ஸ்ட். இது வந்து டேபிள் செட்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செட்டிங். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸசைஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேராகிராஃப் டெக்ஸ்ட்டில் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் செய்து பாருங்கள். அடுத்து கேரக்டர் டெக்ஸ்ட்டில் என்னென்னலாம் நம்ம செய்திருக்கிறோமோ அதை செய்து பாருங்கள். அப்புறம் டேபிள் செட்டிங்கில் எப்படி டேப் செட் பண்ண முடியுதா அப்படின்றத இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த டேபிள்லாம் செட் பண்ண முடியுதா, அட்ஜஸ்ட் பண்ண முடியுதா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நான் டேப் கொடுத்து தான் அதை மூவ் பண்ணியிருக்கிறேன். இங்கேருந்து நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா, அதாவது கீபோர்டில் கேப்ஸ் லாக் மேலே டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா டேப் ஆகும். உள்ளே போகணுன்னா பேக் ஸ்பேஸ். ஸோ இதில் தான் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு டைம் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ரைட் டேப் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரைட் டேப் ரைட் கிளிக் பண்ணி ரைட் டேப் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி சென்டர் டேப் கொடுத்துக்கிறோம். உங்களுக்கு புதுசாக ஒரு டேப் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டான்னா அதை எடுத்து விட்டுடலாம். அதாவது உள்ளேருந்து வெளியில் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது வெளியில் வந்துடும். இங்கே ப்ரெஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே ஆட் ஆகும். இப்படி வெளியில் இப்படி ட்ராக் பண்ணி வெளியில் எடுத்து விட்டிங்கன்னா இது வந்து டெலீட் ஆகிடும். ஸோ அதுபோல் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ஒரு ஷேப்புக்குள்ளே எப்படி ஒரு ஃபாண்ட்டை லெட்டர்ஸை எப்படி கொண்டு போகிறது, ஒரு ஷேப்புக்குள்ளே லெட்டர்ஸை கொண்டு போகிறது எப்படி, இங்கே வச்சிங்கன்னா வெளியில் அவுட் சைட் டெக்ஸ்ட்டை வந்து இந்த ரேப் ஆகும். இது உள்ளே வந்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு ஃபிட் டெக்ஸ்ட் பாத் அப்படின்றதும் பார்த்தோம். ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு இதுவும் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி லோக்கல் என்ன பார்த்தோன்னா ஃபிட் டெக்ஸ்ட் பாத் கொடுத்து இதை மாதிரி கிளிக் பண்ணி ஒரு கிளிக் அப்புறம் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கலாம். எங்கே வேணுமோ பொசிஷன் பண்ணிக்க முடியும். தலைகளாக வரும்போது என்ன பண்ணுறீங்க, இதை ஃப்ளிப் பண்ணிக்கிறோம். ஃப்ளிப் பண்ணிவிட்டு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஷேப் டூல் எடுத்து இதை லேஸாக அந்த வேர்டுக்கு உள்ள ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் உள்ள ஸ்பேஸிங்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம வந்து டெக்ஸ்ட்டில் உள்ளது எல்லாமே ஓரளவுக்கு பார்த்துக்குறோம். வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் டெக்ஸ்ட்டில் மறுபடியும் எனக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை சரி பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டில் பேராகிராஃப் டெக்ஸ்ட் அண்ட் கேரக்டர் டெக்ஸ்ட் அண்ட் பேராகிராஃப் டெக்ஸ்ட் இது ரெண்டையும் மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து வரும் வகுப்புல நம்ம இன்னும் விரிவாக பார்க்கலாம்.